நெத்திலி கருவாடு வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். நெத்திலி கருவாடு 100 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். முதல்ல கருவாடை க்ளீன் பண்ணிடலாம். தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தலையையும் அதோட குடல் பகுதியும் எடுத்துடலாம். கருப்பாக குடல் பகுதி இருக்கும். இங்கே பாருங்கள், அதை எல்லாத்தையும் எடுத்துடணும். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றி 1/4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஒரு 5 தடவை க்ளீன் பண்ணணும். பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை எப்படி கழுவி எடுக்கணும்னா, மறுபடியும் ஒரு தடவை நம்ம குடல் பகுதி இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அதையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 தடவையாவது கழுவணும். அதில் மண் இருக்கும். நம்ம அலசி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஊற்றி கழுவிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ளேயே நம்ம கழுவி தண்ணியை கீழே ஊற்றினோன்னா மண் போகாது. அதனால் கழுவி தட்டில் எடுத்து வச்சிடணும். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி கழுவ போகிறேன். அப்படியே அலசி தட்டில் புழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மறுபடியும் கழுவணும் 4-5 தடவை. அதுக்கப்புறம் செஞ்சோன்னா மண் இருக்காது. நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ரெண்டும் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் கருவாட்டில் உப்பு இருக்கும். இருந்தாலும் நம்ம கழுவி எடுத்ததுனால கொஞ்சம் உப்பு போயிருக்கும் அதுலேருந்து. அதனால் லைட்டாக தூவிக்கலாம். லைட்டாக போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். உப்பு காரம் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சிடலாம் வறுவல். அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டேன். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். அதில் கருவாடெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி வச்ச கருவாடெல்லாம் ஆட் பண்ணுறேன். மேலால் தூக்கி விட்டு பரட்டணும், இல்லைன்னா உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க, வேகட்டும். சிம்மில் வச்சு அப்படியே விட்டுட்டோன்னா எண்ணெயிலே நல்லா வெந்துடும். பாருங்கள், 5 நிமிஷம் விட்டோடனே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், எடுத்துடலாம். சுவையான நெத்திலி கருவாடு வறுவல் ரெடி.